sponsored by Genreviews Online. அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. உடலில் உள்ள 7 சக்கரங்களில் விசுத்தி சக்கரம் என்பது 5வது சக்கரமாக கூடியது. இதை த்ரோட் சக்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சக்கரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தொண்டைக்குழியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்கரம் தான் இந்த சக்கரம். இது பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ நிறத்தில் 16 இதழ் தாமரை போன்ற ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியது இந்த சக்கரம். இந்த சக்கரத்தினுடைய அதி தேவதை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுளாக இருக்குது. இப்போ இந்த சக்கரம் விழிப்படையணும் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி எண்ண அமைப்பு இருக்கணும், நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பொறாமை குணம் அப்படிங்கிறது அறவே இருக்கக்கூடாது. அந்த பொறாமை ஒருத்தரை பார்த்து நம்ம பொறாமைப்படுறோம் அப்படின்னா இந்த சக்கரத்துக்கு அதுதான் தடைக்கல்லாக விளங்குது. அதாவது அற்புதமான சக்கரம். இந்த சக்கரம் பார்த்திங்கன்னா இது தைராய்டு கிளான்ஸ் அப்படின்னு அந்த சொல்லக்கூடிய அந்த சுரப்பி கூட தொடர்புடைய சக்கரம். அதாவது தொண்டை சம்பந்தமான அனைத்து உறுப்புகளும் இதனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் உள்ள அனைத்து இன்னர் பார்ட்ஸும் சரியான முறையில் செயல்படுறதுக்கு இந்த சக்கரம் ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடிய சக்கரம் தான் இது. உயர்வான சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பார்த்திங்கன்னா சத்தியத்தை வலியுறுத்தக்கூடியது. சத்தியம், நேர்மை போன்றவற்றின் முக்கியத்துவத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்கரம். இது பார்த்திங்கன்னா கலைத்திறன் மற்றும் படைப்பாற்றலுக்கான ஆன்மீக மையமாக இந்த சக்கரம் விளங்குது. பொதுவாக நம்ம தைராய்டு இந்த மாதிரி தொண்டை தொடர்பான ஆரோக்கிய பிரச்சனை சீராகணும் அப்படின்னா இந்த சக்கரம் நல்லா ஆக்டிவேட் ஆகி நல்லா மலர்ச்சி அடைஞ்சு இருக்கணும். இந்த மலர்ச்சி அடையாளை அப்படின்னா உங்களுக்கு இது சம்மந்தமான நிறைய பிரச்சனைகள் நமக்கு உருவாகும், நோய்கள் உருவாகிறதுக்கு இது முக்கிய காரணமாக அமையுது. அது மாதிரி சுகமண்டலம் நல்ல சிறப்பாக வேலை செய்வதற்கும் மன அமைதிக்கும் இந்த சக்கரம் ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்குது. உண்மை பேச மறுக்கிறது அல்லது தப்பித்தல் போன்ற குணாதிசயங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த சக்கரத்தினுடைய தடைக்கல்லாக திகழக்கூடியதாக இருக்குது. இதனுடைய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நம்ம அந்த த்ரோட் சக்கராவில் கவனம் வச்சு நம்ம ஜெபித்தோம் அப்படின்னா இந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கும் நல்ல மலர்ச்சி அடையிருக்கும். இந்த மந்திரம் உறுதுணையாக இருக்கும். இது விசுத்தி சக்கரம் சீராக இருக்கணும் அப்படின்னா இது கூட சேர்த்து நம்ம பிராணாயாமம் அப்படின்ற யோக பயிற்சியையும் நம்ம மேற்கொள்ளலாம். இது பார்த்திங்கன்னா விசுத்தி சக்கரத்தை ஆழமாக புரிந்து கொண்டு வாழ்வின் தெளிவு மற்றும் அமைதியை நமக்கு தரும். அப்படிப்பட்ட அற்புதமான சக்கரம் தான் இந்த விசுத்தி சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய. இதுக்கு சுத்தம் அசுத்தம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சக்தியை கொண்டது தான் இந்த சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த சக்கரத்தை இது நம்மளுடைய ஆன்மீக பாதையில் நம்ம செலுத்துவதற்கும் அதே மாதிரி கலைத்திறன்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு